இந்த கர்நாடகாவில் நடந்த இந்த வாக்கு திருட்டம், பீகார்ல நடக்க போற வாக்கு திருட்டம் ஒரே சமயத்தில் நடக்குது. கர்நாடகாவில் தலைவர் அடிக்கிறார், அடிக்கிறார். கர்நாடகாவில் அடிச்சிட்டு நேரா பீகார் போறாரு. பீகார் யாத்திரையில இறங்குறாரு. நீதிமன்றத்தின் கதவுகள் கூட தலைவர் ராகுல் காந்தியின் போராட்டத்திற்கு செவி சாய்க்கிறது. மக்கள் மன்றத்துக்கு அது போய் சேர்கிறது. அதுதான் தலைவர் ராகுல் காந்தி, the kind of impact that he is making upon us. நம் மீது தலைவர் ராகுல் காந்தி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதுதான். ஒரு மனிதன் வரலாற்றின் மிகச்சரியான பக்கத்தில் நின்று வேண்டுமான்ற ஒரு விஷயத்தை எடுத்து சத்தியத்தின் பக்கம் நின்று நேர்மையின் பக்கம் நின்று களத்திலே போய் மக்களை சந்தித்தால் வரலாற்றின் பக்கங்களை மாற்ற முடியும், புரட்ட முடியும், நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை கூட மாற்றி எழுத முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் தலைவர் ராகுல் காந்தி. இதுல கோபம் வேற வருது இவருக்கு. ஓட்சேரின்னு சொல்லக்கூடாதுங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம். எடரா, ஆங்கிலேயர்களின் குண்டான் தடிகளுக்கு அஞ்சாதவர்கள், ஆங்கிலேயர்களின் சிறைவாசத்துக்கு அஞ்சாதவர்கள், சிலுவைகளுக்கு அஞ்சாதவர்கள், சிரச்சேதத்திற்கு அஞ்சாதவர்கள், தங்களுடைய உயிரையே துச்சம் என கொடுத்து இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த எந்த காங்கிரஸ்காரனும் இந்த அநீதிக்கு எதிராக ஒருபோதும் அஞ்ச மாட்டார் என்பதுதான் உண்மை. இந்த ஜனநாயகம் சிதைக்கப்பட்டால் இந்த தேசம் சிதைந்துவிடும் என்று தெரிந்தாலும் அதை பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பதற்கு இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத RSS, பாஜக வகைரா அல்ல. இந்த மண்ணிற்காக தன் ரத்தத்தை தண்ணீர் சிந்தி இந்த தேசத்தை சுதந்திரப்படுத்தி இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடிய காங்கிரசின் ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவினுடைய வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய பேச்சுக்களை சம்மட்டி அடி கொடுத்து ராகுல் காந்தி அவர்களுடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், காந்தியத்தை வெல்ல வைப்பதற்காகவும், காமராஜருடைய வழிநடத்துவதற்கான சித்தாந்தங்களை உறக்க சொல்லக்கூடிய விவாத நாயகன் அருமை சகோதரர் அலிம் அல் புகாரி அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை பற்றியும் ஓட்டு திருட்டு பற்றியும் சிறப்பான உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு கரவோசை கொடுத்து நாம் கேட்டுக்கொள்வேன். இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் நிகழ்ச்சியில் வாக்கு திருட்டை பற்றி பேச வேண்டியது ஒரு வரலாற்று கட்டாயம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ நேர்மையாக ஜெயித்து ஆட்சிக்கு வரவில்லை, விலைவாசி உயர்வு இருக்கிறது, சமையல் எரிவாயு உயர்வு இருக்கிறது, வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்று சொன்னார் நரேந்திர மோடி. இப்போதைக்கு 11 வருஷம் ஆயிருக்குது, 11 வருஷம் ஆயிருக்கு. 11 × 2 கோடின்னு வச்சா கூட அவ்வளோ கஷ்டமான கேள்வியா என்ன? 22 கோடி ஆச்சு. 22 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே நடக்கலை. மாறாக அவர் பேசினார், நிறைய பேசினார். அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே, மித்திரம் எனக்கு புரியல, சைனாவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, அமெரிக்காவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, ரஷ்யாவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, இந்தியாவுடைய கரன்சி இறங்குது, இந்தியாவுடைய கரன்சி மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கு என்று அவர் பேசும் பொழுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 60. இன்னைக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 85க்கு மேல. அப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப இவரே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி? மக்கள் மன்றத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறது, மக்கள் மன்றத்தில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் இவர் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறாரு. அப்படின்னா உண்மையிலேயே இந்த இந்திய தேசத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு தலைவர் இருப்பாரே, ஆனால் அந்த தலைவருக்கு பெயர் ராகுல் காந்தி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டினார் ராகுல் காந்தி. யார் வெடிப்பதற்கு முன்பும் தான் வெடித்துக் கொள்வதற்கு பெயர் தான் தலைமைத்துவத்தின் அடையாளம். கொரோனா வருகின்ற காலகட்டத்திலே சைனா தன்னை இழுத்து மூடிக்கொண்டால் இந்த இந்திய தேசத்தை இழுத்து மூட வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பையும் விலையையும் இந்த தேசம் தர வேண்டியது இருக்கும் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னபோது, நான் விலை உயர்ந்த காளானை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நக்கலாக ட்விட்டரிலே போஸ்ட் செய்தவர் தான் நரேந்திர மோடி. ஆனால் என்ன நடந்தது? அதே கொரோனா தாக்கியது, மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போனார்கள். இன்எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கொரோனா உலக அரங்கிலே இந்தியாவில் மிகப்பெரிய பலியையும் மிகப்பெரிய சுமையையும் தர வேண்டியது இருந்தது. அவ்வளவு பேர் இறந்து போனார்கள். உண்மையான மக்கள் தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருந்தார். சீனாவில் ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது என்றார்கள். ஆனால் இன்னைக்கு சைனாவை பற்றி பேசுறது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு தேசபக்தி இருக்கான்னு ஒரு நீதிபதி கேள்வி கேட்கிறார்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மண்ணிற்கு எது தேவையோ, இந்த தேசத்துக்கு எது முக்கியமோ அதற்கு குரல் எழுப்பியதை போலவே மிக மிக முக்கியமானது ஒன்று. இன்றைக்கு பீகாரிலே தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு நடத்திட்டு இருக்கார். வாக்கு உரிமை யாத்திரை என்று நடத்தி கொண்டிருக்கிறார். அது எதுக்கு அப்படின்னா, கர்நாடகாவிலே மகாதேவ்புரா அப்படிங்கிற ஊர்ல மட்டும், அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட 1,03,000 வாக்குகளுக்கு மேலாக முறைகேடான வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு காட்டுறாரு. 1 லட்சத்துக்கு மேல முறைகேடா பதிவாயிருக்கு. அது எப்படிலாம் பதிவாயிருக்கு அப்படின்னும் போது ஒரு உதாரணம் காட்டுறாரு. சகுன்ராணி அப்படின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. அந்த லேடியுடைய பக்காவா போட்டு காட்டுறாரு, ஸ்லைடு போட்டு காட்டுறாரு. ஒரே இடத்துல எப்படி வாக்களிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஆளுக்கு 3 இடத்துல வாக்கு எப்படி இருக்கு. இன்னொருத்தனை காட்டுறாரு. இவன் கர்நாடகாலையும் ஓட்டு போட்டிருக்கான், யூபிலையும் ஓட்டு போட்டிருக்கிறான், மத்திய பிரதேசத்துக்கு போய் அங்கேயும் ஒரு ஓட்டு போட்டிருக்கிறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு காட்டுறாரு. இதுதான் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு காட்டினார். அதற்கு பிறகு ஓட்டர் ஐடியில அட்ரஸ் பார்த்தா 0000 அட்ரஸ் போட்டு வச்சிருக்கு. அட்ரஸ்ல எல்லாம் 000 இருக்கு. அப்பா பேரை பார்த்தா ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு போட்டு HJKLMNOP ஏதோ எழுதி வச்சிருக்கு. அது ஒரு லைனா கூட இல்லை, அப்படியே அடிச்சு வச்சிருக்கான். இந்த வகையில் மட்டும் அப்பா பேரு, அதே மாதிரி அட்ரஸ், இந்த வகையில் மட்டும் 40,000 ஓட்டுகள் பொய்யாக விழுந்திருக்கிறது. 40,000 ஓட்டு ஒரு தொகுதியில் மட்டும், ஒரே தொகுதியில் 40,000 ஓட்டுகள். இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை தெரியுமா? ஏன்னா இது ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, TN சேஷன் இருந்தபோது, TN சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தார். தலைமை தேர்தல் அதிகாரியாக TN சேஷன் இருந்தபோது ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த காலத்தில் 1990s, சின்ன குழந்தை நான் அப்ப. அந்த டைம்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி இன்னைக்கு நினைவு கூறத்தக்கது. அவர் சொல்றார், ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செல்வது எங்களுடைய வேலை அல்ல. உலகத்தில் பல ஜனநாயக நாடுகளுக்கு சென்று பாருங்கள், தேர்தல் ஆணையம் தான் ஜனநாயக நாட்டில் மிக நேர்த்தியான நேர்மையான ஒரு ஆணையமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று TN சேஷன் அன்றைக்கு சொன்னார். அப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது. நேர்மையான தேர்தல் ஆணையர்கள் இருந்தார்கள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்திய ஒரு ஜனநாயக படுகொலை ஏன் செய்யறான்னா, என்னைக்குமே உழைச்சவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக உழைத்த காங்கிரசிற்கும், இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக உழைத்த நேருவின் குடும்பத்திற்கும், இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக உழைத்த ராகுல் காந்தியின் தாத்தாவிற்கும் அப்பாவிற்கும், எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் தான் இந்த மண்ணின் ஜனநாயகத்தை பற்றி அருமை புரியும். அதனாலதான் களத்தில் நிக்கிறான். தான் சிதைப்பது என்ன? நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் பாத்துங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு மோடிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். ஏன்னா EDயை வச்சு இப்படி பண்றீங்களே, CBI வச்சு இப்படி பண்றீங்களே, நீதிமன்றத்துக்கு ஒரு மரியாதை எல்லாம் பண்றீங்களே, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மரியாதை எல்லாம் பண்றீங்களே, இப்படியே போச்சுன்னா நாட்டில் எவனுக்குமே மரியாதை இருக்காது, ஜனநாயகத்துக்கே அழகு இருக்காது, ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளர்ச்சியா புரட்சியா வெடிச்சிருவான். எல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன நினைப்பு அப்படின்னா, வயசு நம்மளுக்கும் ஒரு 74 ஆகி போச்சு. இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்லணுமா? என்ன, நம்ம யாரையும் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா சுயநலம். நான் சொல்வது, தனக்கு பின்னர் இந்த தேசத்தின் ஜனநாயகம் பாழாகிவிடும் என்று தெரிந்தும், தான் இப்படி தன்னுடைய கைகளால் சிதைக்கும் இந்த ஜனநாயகம் பாழடைந்து விட்டால் மீண்டும் இந்த தேசத்தை உருவாக்க 100 ஆண்டுகள் தேவைப்படும் என்று தெரிந்தும் தன்னுடைய கைகளால் ஒருவன் ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார். அர்த்தம் இல்லாம போயிடும். தேர்தல் ஆணையம் இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படா இப்படி 40,000 ஓட்டு இப்படி வந்து இருக்குது. ஒரே ஆளு போய் 3 இடத்துல போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறான். ஒருத்தருக்கு அப்பா பேரே எதுவுமே இல்லாம இப்படி இருக்குது. 00 அட்ரஸ் பேர்ல இப்படி இருக்குது. அதெல்லாத்த விட கூத்து என்ன அப்படின்னா, 35வது நம்பர் வீடுன்னு, 13ஆம் நம்பர் வீடுன்னு அன்னைக்கு படம் பார்த்த மாதிரி 35வது நம்பர் வீடுன்னு ஒண்ணு காட்டுறாரு. போட்டோவோட காட்டுறாரு. இந்த 35வது நம்பர் வீட்டு கதவை தட்டினா உள்ள 70 ஓட்டு இருக்கு. 1 பெட்ரூம் 1 ஹால், 1 BHK வீட்டுல எத்தனை ஓட்டு? 70 ஓட்டு. இதற்குத்தான் சொல்கிறேன், தான் சிதைப்பது ஜனநாயகத்தை. இந்த ஜனநாயகம் சிதைக்கப்பட்டால் இந்த தேசம் சிதைந்து விடும் என்று தெரிந்தாலும் அதை பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பதற்கு இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத RSS, பாஜக வகைரா அல்ல. இந்த மண்ணிற்காக தன் ரத்தத்தை தண்ணீரை சிந்தி இந்த தேசத்தை சுதந்திரப்படுத்தி இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடிய காங்கிரசின் ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இவன் வரலாறு எவனையா ஒருத்தர் கூப்பிட்டு கேளுங்க,
உங்க வரலாறுல எவனா ஒருத்தன் சிறையில் இருந்தானா, ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வெண்ட் அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட சாவர்கர். அதை சொன்னதுக்கு தலைவர் ராகுல் காந்தி மேல கேஸ் இருந்துட்டு போட்டோம். எத்தனை நாள் உங்கள் ஆட்டம் இதே போல ஆடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேர்தல் ஆணையர்களை பார்த்து தலைவர் ராகுல் காந்தி விட்ட சவாலைத்தான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களே அதிகாரத்தில் இருந்து விடுவீர்கள் என்று நினைத்தீர்களா? ஆட்டம் மாறும், காலம் மாறும், ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சி வரும். அன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்த அத்தனை பேரையும் நீதியின் முன்னால் நிற்க வைப்பேன் என்று சொன்னார் ராகுல் காந்தி. அப்படியே சொன்னார். நீயே தேர்தல் ஆணையராக இருந்துருவ, உங்க தலைவர் மோடியே பிரதமராக இருந்துருவார் நினைச்சியா? ஏன்னா இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணின் சுதந்திரத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் இளைஞர் காங்கிரஸ். இன்றைக்கு இளைஞர்கள் வீறுநடை போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுக்க பெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே புது உத்வேகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் சூரிய பிரகாஷ் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு ஒரு புது உத்வேகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் காங்கிரசின் இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லாமல் நரேந்திர மோடி செயல்படுவதற்கு காரணம் இந்த மண்ணின் சுதந்திரத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான். ஜவஹர்லால் நேரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்தார். திருமணம் முடிந்த புதிதிலேயே அன்னை இந்திரா காந்தியும் பெரோஸ் காந்தியும் இருவரும் இருவேறு சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் உனக்கு வரலாறு உண்டா? என்னைக்காவது இந்த மண்ணின் விடுதலைக்காக சிந்தித்ததுண்டா? என்றைக்காவது இந்த மண்ணின் உயர்வுக்காக பேசியதுண்டா? தான் எடுத்த முடிவின் மீது, அது ஒரு மதமாக இருந்தாலும் தான் எடுத்த முடிவின் மீது உறுதியாக இருந்ததற்காக மரியாதைக்குரிய இரும்பு மங்கை, இந்தியாவின் ஒற்றை மங்கை, பெண்களும் இப்படிப்பட்ட சாதனைகளை படைக்க முடியும் என்று இந்த தேசத்தில் அசைக்க முடியாத ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்த அன்னை இந்திரா காந்தி என்ன செய்தார்? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதற்காக செய்தார்? ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். உறுதியாக ஒரு முடிவு எடுத்தார். ஆயுதங்களோடு பொற்கோயில்ல போந்துட்டான். உள்ள போந்து என்னன்னு பாரு அப்படின்னார். அதற்கு பின்னால் சொன்னார்கள், சீக்கியர்களால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொன்னபோது தலைவர் இந்திரா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? நான் எடுத்த முடிவு எந்த மதத்திற்கு எதிரானதல்ல. அவங்க என் மேல கோவப்படுறதுக்கு, இந்த தேசத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்களை எதிர்த்து ஒரு முடிவு எடுத்தேன். என்னால் அவர்களால் எனக்கு எதுவும் வராது என்றார்கள். ஆனால் வந்தது. சல்லடையாக இந்த மண்ணில் சிதைக்கப்பட்டார் இந்திரா காந்தி. தான் எடுத்த முடிவின் மீது உறுதியாக இருந்ததற்காக சல்லடையாக சிதைக்கப்பட்டார் ராஜீவ் காந்தி. இந்த மண்ணிற்காகவே, இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் தலைமைத்துவத்தை ஏற்று என்னிடம் கூட நிறைய பேர் கேட்பதுண்டு, காங்கிரஸ்ல என்ன கிடைச்சிரும்? உண்மைதானே, காங்கிரஸ்ல என்ன கிடைச்சிரும் பெருசா? ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸ் உடைய கொடி ரொம்ப பெருசா இருக்கலாம், பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதிகமா இருக்கலாம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல. யூசுவலாவே காங்கிரஸ் என்ன கிடைச்சிரும்? எத்தனை காலம் இருந்து ஆட்சிக்கே வராவிட்டாலும் இந்த மண்ணின் மீது உண்மையான விசுவாசி என்பவன் அவன் காங்கிரஸோடு தான் இருப்பான் என்பதை பதிய வைத்து விட்டு போயிடலாம். கண்ணு முன்னால சிதைக்கிறான், இப்படி எல்லாம் சிதைச்சு தூக்கி போடுறான். அப்ப உடனே தலைவர் ராகுல் காந்தி இது வாக்கு திருட்டு என்றார். உடனே தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றார், நீ அப்படி சொல்றதா இருந்தா நீங்க எங்களுக்கு முறையா இந்த உங்களுடைய புகாரை முறையாக எங்களுக்கு அனுப்புங்க. முறையாக சட்டப்படி ரூல் 20, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல்ஸ் 1916 படி தலைமை தேர்தல் ஐயா சொல்றார், நீங்க இவ்வளவு பெரிய புகாரை கொடுத்திருக்கிறீங்க, வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல்ஸ் 1916 படி விதி 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு பி அதன்படி நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு புகார் மனுக்களை சத்தியப்பிரமாணம் ஏற்று எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதன் பிறகு இன்னொரு விதியின்படி, அது என்ன அப்படின்னா ரூல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 படி விதி 81 படி நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அதை விட்டுட்டு மக்கள் மன்றத்தில் இப்படி போட்டு அம்பலப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார் தேர்தல் ஆணையர். சட்டத்தின்படி அப்படி இடம் இருக்கா? அதுக்கு அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதைத்தான் கேட்கிறாங்க, ஏன் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சுட்டாரு, அதை சட்டப்படி அணுக வேண்டியது தானே? இவர்கள் எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப ஏன் காங்கிரஸில் பயணிக்கிறோம் என்றால், ஆட்சியோ அதிகாரமோ மிகப்பெரிய உயரத்தை அடைவதோ பொருளாதாரத்தை சம்பாதிப்பதையோ தாண்டி வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது, வரலாற்றில் சரியான பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. வரலாறுல போய் தப்பான பக்கத்தில் நின்றக்கூடாது. அப்போ இவன் வரலாற்றை தப்பான பக்கத்தில் நிற்கிறான், இந்த தேசத்தை சிதைக்கிறான், தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தியே திருடுறான், வாக்கு திருடுறான், பொதுமக்களுடைய வாக்கு திருடுறான், பொய்யான நபர்களை வாக்கு போட வைக்கிறான்.
அப்ப இப்படி நீங்க கொடுக்க வேண்டியது தானே, சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா என்றால் ரூல் நம்பர் 22 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்படி யாராவது ஒரு புகாரை தருவதாக இருந்தால் ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் உருவாகி வரைவு பட்டியல் இருக்கும்ல, வாக்காளர் வரைவு பட்டியல், வாக்காளர் வரைவு பட்டியலை கொடுத்தா அந்த வரைவு பட்டியல் இறுதி பட்டியலாக ஆவதற்குள் 30 நாட்களுக்குள் சட்டப்படி ரூல் நம்பர் 12, இதே சட்டத்தினுடைய ரூல் நம்பர் 12 என்ன சொல்லுதுன்னா 30 நாட்களுக்குள் நீங்க இந்த புகாரை தெரிவிக்கலாம். பாராளுமன்ற தேர்தல் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கவனிச்சுட்டு இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க விட்டேன்? இல்ல கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டார். பாராளுமன்ற தேர்தல் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம் இருக்குது இல்லையா? அப்ப ரூல் நம்பர் 12 படி 30 நாளைக்குள்ள தான் போக முடியும் இந்த சட்டம். ரூல் நம்பர் 20 சப் கிளாஸ் 3 சப் கிளாஸ் பி படி நீங்க புகார் கொடுங்கன்னு கேட்கறாங்கல்ல ராகுல் காந்தியை, அப்படி புகாரே தர முடியாது. ஏன்னா ரூல் நம்பர் 12 என்ன சொல்லுதுன்னா, இப்படி உங்களுக்கு ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் வரைவு பட்டியல் வந்து இறுதி பட்டியல் ஆவதற்குள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா 30 நாளைக்குள்ள தான் தரணும் அப்படின்னு. ரூல் நம்பர் 17 என்ன சொல்லுதுன்னா, 30 நாட்களுக்குள் தரப்படாத, அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்குள் தரப்படாத, குறிப்பிட்ட முறையில் தரப்படாத எந்த புகாரையும் இட் should be outrightly rejected. அப்ப வாங்கி சட்டப்படி இது புகார் செல்லாதுங்க வேணாம் அப்படின்னு கொடுக்கறதுக்காக கேட்கறியா? அதுவே இன்னொரு சட்டப்படி சொல்றா, ரூல் நம்பர் 81 செக்ஷன் 81 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி நீங்க கொடுங்க அப்படின்னா செக்ஷன் 80 என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் நடந்து முடிந்து 45 நாட்களுக்குள் தான் நீதிமன்றத்தை நாடணும். தேர்தல் நடந்து முடிஞ்சு 45 நாளுக்குள்ள, தேர்தல் நடந்து இங்க 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஒரு அறிவியலி தேர்தல் ஆணையர் சட்டத்தில் இடமில்லாத ஒன்றை, சரி இது எல்லாத்தையும் ஒரு வாரம் விட்டுருவோமே, இது எல்லாத்தையும் வாரம் விட்டுருவோம், ஒரு ஜெனரலா யோசிப்போம். இப்ப ராகுல் காந்தி அவருடைய புகார் யார் மீது? யார் மீது? ஏன்டா சம்பந்தமே இல்லாம பிஜேபி காரர் நீங்க ஆஜராவீங்க? புகார் யார் மேல? தேர்தல் ஆணையத்து மேல. சரி இப்படி சொல்லலாம், இல்ல அவர் நாங்க தான் திருட்டுத்தனமா ஜெயிச்சோம்னு சொல்றாரு பிஜேபி சொல்லலாம். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நியாயப்படி பார்த்தா தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு, யோ தேர்தல் ஆணையம் என்னையா நாங்க ஏதாவது அநியாயம் பண்ணி ஜெயிச்சு ராகுல் காந்தி சொல்றாரு, கொஞ்சம் கரெக்டா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியா சொல்லணுமா இல்லையா? மானசரன் என்ன செய்வான்? உப்பு போட்டு தின்றவன் என்ன செய்வான்? தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு ராகுல் காந்தி பொய்யன்னு ப்ரூவ் பண்ணி சொல்லுவானா இல்லையா? ஆனா அதை விட்டு வேற ஒரு காமெடி பண்ணாங்க. அனுராக் தாக்கூர்னு ஒரு எம்பி அனுப்பி, கேளுங்க இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் நடக்குது, அவன் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? கொளத்தூர் தொகுதியிலே முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலும் நிறைய இந்த மாதிரி வாக்கு திருட்டு நடந்துச்சு, ராகுல் காந்தி தொகுதியிலும் வாக்கு திருட்டு நடந்துச்சு, பிரியங்கா காந்தி தொகுதியிலும் வாக்கு திருட்டு நடந்துச்சுங்கிறான். டேய் நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்ப எங்களுக்கு என்னடா வேலை? நியாயமா உங்களுடைய புரியுதா என்ன சொல்றேன்? அப்படி நடந்துச்சு, ஸ்டாலின் அப்படிதான் ஜெயிச்சாரு, ராகுல் காந்தி அப்படிதான் ஜெயிச்சாரு, பிரியங்கா காந்தி அப்படிதான் ஜெயிச்சாருங்கிறான். நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? மானஸ்தனி தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். சரி இந்த காமெடி பரவாயில்லன்னு தேர்தல் ஆணையம் வந்தான் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு. தேர்தல் ஆணையம் உட்காந்துட்டு ஞானேஷ்குமாரும் அவங்க ஆளுங்க 3 பேரும் வந்து உட்காந்துட்டாங்க. ஒருத்தன் மோடி கூட்டாளி, இன்னொருத்தன் அமித்ஷா கூட்டாளி, இன்னொருத்தன் ஜேபி நட்டா கூட்டாளி. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் கீழே உட்கார்ந்து இருந்தோம். இதை விட முக்கியமானது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறை இருந்துச்சுல. தேர்தல் ஆணையர்கள் இதுக்கு முன்னால் எப்படி நியமிச்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால மோடியுடைய ஆட்சியில் அது மாற்றப்படுவதற்கு முன்பாக, மிகச்சரியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அது மாற்றப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சுன்னா, பிரதமர் ஒரு உறுப்பினர், சட்ட அமைச்சர் அவங்க கட்சியிலேயே ஒரு ஆளு, எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர், நம்ம காங்கிரஸ்ல இருந்து இப்ப எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர், உச்சநீதிமன்ற நீதிபதி, 4 பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பாங்க. இவர் தான் தேர்தல் ஆணையரா வரலாம் அப்படின்னு. இதை நரேந்திர மோடி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த 4 பேர்ல பிரதமரும் சட்ட அமைச்சரும் ஒரே கட்சிக்காரங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாதிக்கு பாதி ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுக்கு பிறகு நீதிபதியும் எதிர்கட்சி உறுப்பினரும் ஒரே கட்சி கிடையாது. ஆனா ஓரளவு ஒரு ஜனநாயக, இதுவே போதுமான அளவு வெளிப்படைத்தன்மையா கிடையாது, இதுவே போதுமான அளவு வெளிப்படைத்தன்மை கிடையாது, இன்னும் கூட இது வெளிப்படைத்தன்மை ஆக்கணும். ஆனா இப்படி போக வேண்டியவன் என்ன பண்ணிட்டான், அப்படி பின்னால வந்துட்டான். என்ன பண்ணிட்டான், சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து, ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தார்ல ஒரு உறுப்பினரா, அவரை நீக்கிட்டான். நீக்கினா என்ன ஆகும்? மொத்தம் எத்தனை பேரு? யார் யாரு? இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற
அரசியல்வாதிகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பின்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியறதுக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா நாம் இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கும் சுதந்திரம், நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகம், இது எவ்வளவு அழகான ஜனநாயகம் என்றால், அழகும் வனப்பும் அயர்லாந்துக்கு அழகு, சுற்றுலா தலங்கள் அயர்லாந்துக்கு அழகு, பூத்து குலுங்கும் மலைகளும் ஸ்பைசஸ் எனும் வாசனை திரவியங்களும் இலங்கைக்கு அழகு, அழகு ஆங்கிலம் இங்கிலாந்திற்கு அழகு, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு, பல இனம் பல மதம் பல குழு பல வாரியாக பிரிந்திருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணுவதுதான் இந்தியாவிற்கு அழகு. அந்த இந்தியாவை சிதைக்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிரான போரில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த போர்ல உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் கவனம் வேணும். எங்க விட்ட தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் ஆகிட்டாங்க? இப்ப 3 பேர். தேர்தல் ஆணையர் நியமிக்கிற நபர்கள் எத்தனை பேர்? இப்ப 3 பேர். ஏற்கனவே இருந்தது 4 பேர். அந்த வெளிப்படைத்தன்மையை உடைச்சி 4 3 ஆக்கிட்டான். இப்ப 3 பேர் சேர்ந்து அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. டேய் மாப்பிள்ளை இங்க வா, இவன் தான் தேர்தல் ஆணையர் அறிவிச்சிரு, அது அறிவிச்சுட்டு போயிடலாம். அப்படி நம்முடைய அதிர் ரஞ்சன் சௌத்ரி அதுல மெம்பர், காங்கிரஸ் உடைய வெஸ்ட் பெங்காலை சார்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து ஒரு மெம்பர். அவர் சொல்றாரு, கடைசி நேரத்தில் ஒரு 15 பேர் கொடுக்குறான், இவங்களாம் நீ பார்த்து முடிவு பண்ணி சொல்லுப்பா. சும்மா அவர் என்ன சொன்னா நடக்க போதா? ஏன்னா 3 பேர்ல 2 பேர் யாரு? அப்ப நரேந்திர மோடியும் சட்ட அமைச்சரும் யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையர்கள். வாக்கு திருட்டின் முதல் குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையில் இருந்து ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்துட்டான், வந்து பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு உட்காந்துட்டு, நியாயமா பார்த்தா நீ ராகுல் காந்தி அமலப்படுத்தி இருக்கணும், தலைகீழா போய் இவன் அமலப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பிரஸ் மீட் கொடுத்து சொல்றார், கூத்து கேளுங்க, நாங்கள் இப்ப நீங்க இதை நிரூபிக்கணும். எங்க நிரூபிக்கலாம்? நீங்க லாஜிக்கா யோசிங்க. எல்லா வாக்குச்சாவடியிலும் என்ன இருக்கு? சிசிடிவி இருக்கு இல்லையா, கேமரா இருக்கு இல்லையா? இப்ப இந்த கேமராவை எடுத்து இதுல ரெக்கார்டை பார்த்தா எத்தனை பேர் ஓட்டு போட வந்தான், எப்படி எப்படிலாம் போட வந்தான் தெரிஞ்சிடும்ல. தேர்தல் ஆணையம் சொல்கிறது, நாங்கள் அந்த தரவை மெயின்டைன் செய்யறதில்லை, நாங்கள் அதை அழிச்சிருவோம். ஏன் அழிப்பீர்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதுக்கு ஞானேஷ்குமார் பதில் சொல்றாரு, கூத்து பாருங்க, ஜனநாயக படுகொலை, பிராட் டே லைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி, பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை. ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஐயோ நம்ம வீட்டு அம்மா தங்கச்சி இப்படியே பேசுறாங்க, அந்த கூச்சநாச்சம் இல்லாம, நம்ம வீட்டு அம்மா அக்கா தங்கச்சி அவங்க போட்டோ வீடியோ எல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் வெளியிட முடியுமா அப்படிங்கிறான். நான் கேட்கிறேன், ஏன்டா பரதேசி, வீட்டு அம்மா அக்கா தங்கச்சி அவங்களெல்லாம் கேட்டாடா ரெக்கார்டிங் பண்ண? அவங்களை கேட்ட ரெக்கார்டிங் பண்ண? ரெக்கார்டிங் பண்ணும்போது கேட்கணும். நீ நியாயமா பார்த்தா ரெக்கார்டிங் பண்ணும்போது எதுக்காக பண்ண? இல்ல இல்ல, அது வெளிப்படுத்த, அதே வெளிப்படைத்தன்மையை நிரூபிப்பதற்கு தான் வெளியிட சொல்றோம். எங்க ரெக்கார்டிங் இல்ல? அப்படி திருடனா இல்லையா? அப்படி திருட்டுக்கு துணை போனவனா இல்லையா? அதுக்கு ஒரு இன்னொரு அறிவியல் விளக்கம் ஒன்று கொடுத்தான் பாருங்க. ஏன்டா எல்லாருடைய அட்ரஸ் வந்து 0வா இருக்குன்னு கேட்டாங்க. தலைவர் ராகுல் காந்தி கேட்டார்ல, ஏன் எல்லாருடைய அட்ரஸ் 0வா இருக்கு அப்படின்னு. எங்க இந்த நாட்டில் வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வீடு இல்லாதவன், வீட்டு நம்பர் இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான்? பாலத்துக்கு கீழே வாழ்றான், ரோட்டோரமா வாழ்றான், அவனுக்கெல்லாம் வாக்குரிமை வேணுங்கிற உன்னத நோக்கத்துல. இதாவது இது கர்நாடகால தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படுத்த, அதுக்கு தான் இந்த பதில். அப்படியே நீங்க பீகாருக்கு போனீங்கன்னா 65 லட்சம் பேர் நீக்கிட்டான். இங்க என்ன சொல்றான்? எல்லாருக்கும் வாக்கு வேணும், பாலத்துக்கு கீழே வாழ்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும், அதனால நாங்க 0ன்னு போட்டு அவங்க வாக்களிக்க விட்டுட்டோம் அப்படின்னு. அங்க என்ன சொல்றான்? எவனும் தப்பா வாக்கு கொடுத்துட கூடாது, நாங்க 65 பேரை நீக்கிட்டோங்கிறான். டேய் நீங்க எதிரா உண்மை. அப்ப சொல்றாரு 0 எதுக்கு போட்டிருக்கோம்னா, பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க வாக்குரிமை இல்லாதவங்களுக்கு கூட வாக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக 0 போட்டிருக்கோம். அப்பதான் நான் கேட்டேன், சரி 0ன்னு போட்டிருக்கிறது பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க வாக்குறுதி இல்லாதவங்களுக்கு நீ போட்டிருக்க, இந்த HJ BJ KJ போட்டு வச்சிருக்கீங்களே அப்பா பேரு, அது எதுக்கு? பாலத்துக்கு கீழே இருக்கிறவனுக்கு 0ன்னு வர்றதுன்றது வீடு இல்லாதவன், அப்பா இல்லாதவனுக்கு அப்பா பேரை பண்ணி தருது அவங்க வேலை இல்ல. அப்பா இல்ல, அவன் தான் பாவம், அவனுக்கு வாக்குறுதி இல்லாம போயிடும். ஐயோ பாவம், அவனுக்கு அப்பா இல்ல, நானே அவனுக்கு ஒரு அப்பா பேரை போட்டு அவனுக்கு வாக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல வரலையா? எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை செய்கிறார்கள். இது கர்நாடகாவிலே. பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டான். இவங்களுக்கெல்லாம் வாக்கு இல்லை. நீங்க இதை ஏன் தமிழ்நாட்டில் நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இது ஏன் முக்கியமானது என்று சொன்னால், ஏன் இதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெகு விரைவில் இது தமிழ்நாட்டிலும் நடக்கும். இது ஏதோ ஒரு மாநிலத்திற்கு உண்டானது அல்ல.
இந்த 3 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் மட்டும் தலைவர் ராகுல் காந்திக்கு 10 குறிப்புகள் என்று கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 10 கட்டளைகளை வெளியிடுறார் தேர்தல் ஆணையம். அதுல 7வது கட்டளையில தலைவர் ராகுல் காந்தியை நேரடியாக பெயர் சொல்லி கண்டிக்கிறான். தேர்தல் ஆணையம் கண்டிக்குது. என்ன கண்டிக்குது அப்படின்னா, யூ ஷுட் நாட் பொலிட்டிசைஸ் ஆர்ம்டு போர்சஸ் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, அவர் இளைஞர்களுக்காக பேசியதற்காக, இளைஞர்களுக்காக என்ன பேசினார் அப்படின்னா, அக்னிபாத்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த அக்னிபாத்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். அக்னிபாத் திட்டத்தை விமர்சிப்பது என்பது ராணுவத்தை விமர்சிப்பதை போலங்கிறான். அக்னிபாத்ங்கிறது ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிற ஸ்கீம். அந்த ஸ்கீமை விமர்சித்ததை ராணுவத்தையே விமர்சித்ததை போல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேரை சொல்றான். ஆனால் இங்கு ஒரு பிரதமர் தொடர்ந்து செல்லும் இடமெல்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த 3 பேர் வந்ததுக்கு பின்னால ராஜஸ்தானிலே பிரதமர் பேசுகிறார். மக்களே, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களிடத்தில் 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒரு எருமை மாடை முஸ்லிம்களுக்கு எடுத்து தரவாத்து கொடுத்து விடுவார்கள். முஸ்லிம்கள் ஊடுருவல்காரர்கள், முஸ்லிம்கள் அதிக பிள்ளையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பேசுகிறார். இந்த பிரதமரை எதிர்த்து பேசுவதற்கும் கருத்து சொல்வதற்கும் துப்பு கெட்ட போய் ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தது. இத்தனைக்கும் மறுநாள் தி ஹிந்து பத்திரிகையில் எழுதியது, பிரைம் மினிஸ்டர்ஸ் yesterday's speech was erroneous and deliberately misinterpreted அப்படின்னு சொல்லிச்சு. மறுநாள் ஹிந்து எழுதிச்சு, பிரதமரின் பேச்சு எர்ரோனியஸ், தவறானது, டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட், வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்டதுன்னு சொல்லிச்சு. ஒரு பொய்யை புரட்டை பேசுவது பிரதமர். அந்த பிரதமர் பேசுவதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது. ஆனால் ஒரு தலைவர் பேசுவதை இளைஞர்களுக்காக, ராணுவ வீரர்களுக்காக, அவர்களை நியமிக்கும் திட்டம் மோசமாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவருக்கு எதிராக நோட்டீஸ். அப்ப இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அநீதியை செய்து கொண்டே வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தேர்தல் ஆணையம் அதுக்கு மட்டுமா பேசினாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலில் பாபர் பூட்டை போட்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். மதவெறி பேச்சு. ராமர் கோவிலில் பாபர் பூட்டை பூட்டி விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஒடிசாவிலே பேசினார் பிரதமர். ஒடிசாவிலே பிரதமர் பேசும் பொழுது இதே பிரதமர் ஒடிசாவிலே பேசும்போது சொன்னார், மக்களே, தமிழ்நாட்டுக்காரெல்லாம் திருட்டு பசங்க அப்படின்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்காரர்களை திருட்டு பசங்க அப்படின்னு சொன்னார் ஒடிசாவில் பேசும்போது. இன்னைக்கு எந்த கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தர மாட்டோம் என்று சொல்கிறானோ, தர்மேந்திர பிரதான். அதே தர்மேந்திர பிரதான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார் ஒடிசால. அப்ப அந்த ஒடிசால போய் பிரதமர் பேசுகிறார், இங்க பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி இருக்குது, ரத்னாபந்தர் அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, அந்த பொக்கிஷத்தினுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடி விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசினார் பிரதமர். தமிழுக்கு எதிராக பேசினார், தமிழ் மக்களுக்கு எதிராக பேசினார், தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசினார். அற்ப ஒடிசா தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழ் மக்களை இழிவுபடுத்தினார், தமிழ்நாட்டை இழிவுபடுத்தினார். புகார் இருக்கிறது, ஒரு நடவடிக்கை இல்லை இந்த பிரதமர் மீது. கேடுகட்ட தேர்தல் ஆணையம். இதுல கோபம் வேற வருது இவருக்கு. ஓட்சேரின்னு சொல்லக்கூடாதுங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம். எட்ரா, ஆங்கிலேயர்களின் குண்டான் தடிகளுக்கு அஞ்சாதவர்கள், ஆங்கிலேயர்களின் சிறைவாசத்துக்கு அஞ்சாதவர்கள், சிலுவைகளுக்கு அஞ்சாதவர்கள், சிரச்சேதத்திற்கு அஞ்சாதவர்கள், தங்களுடைய உயிரையே துச்சம் என கொடுத்து இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த எந்த காங்கிரஸ்காரனும் இந்த அநீதிக்கு எதிராக ஒருபோதும் அஞ்ச மாட்டார் என்பதுதான் உண்மை. நடவடிக்கை எடுப்போம். தலைவர் ராகுல் காந்தி பார்க்காத பிரச்சனைகளா? இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்றைக்கு நடந்த மகாத்மா காந்திக்கு பின்னால் இன்னைக்கு தன்னுடைய பொற்பாதங்களால் இந்த மண்ணை அளந்து இந்த இந்தியா முழுக்க தன்னுடைய பாதங்களாலே நடந்த ஒரு தலைவர் இந்த மண்ணில் இருக்கிறார் என்றால் அது தலைவர் ராகுல் காந்தி தான் என்பதை ஒருபோதும் வரலாறு மறக்காது. சொல்றான், ஓட்டு திருட்டுன்னு சொன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறான். பீகாருக்கு வந்தான், வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது. இது இந்த பக்கம் கர்நாடகா மேட்ரு. பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணி 65 லட்சம் பேருக்கு வாக்கில்லாம ஆக்கிட்டான். நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது எப்படி பண்ணான்னு தெரியுமா? ஷார்ட்டா சொன்னா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆக இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஆளுகள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து கட்சிக்காரங்க, பிஎல்ஓஸ்கள் செய்ய வேண்டிய வேலையை, பூத் லெவல் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சு செய்ய வச்சிருக்கான். அப்போ ஒவ்வொரு தெருவில், இப்போ உங்க ஊர்ல லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்?
யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாருன்னு தெரியும்ல. உங்க ஊர்ல லோக்கல்ல இருக்கிற வார்டு உறுப்பினர்களுக்கு அவங்களாம் தெரியும்ல. அப்ப பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அனுப்பி அவங்கள பிஎல்ஓ கூடிய வேலையை பார்க்க வச்சு எல்லா இடத்திலையும் போய் யாரெல்லாம் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அதில் 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்கிவிட்டாங்க. சொந்த மண்ணிலேயே வாக்கில்லாமல் நிற்பதை விட அதுக்கு அவன் காரணம் ஒன்று சொல்றான். யாரா அந்த 65 லட்சம் பேர்னா, கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் இந்த மண்ணை விட்டு போயிட்டாங்க, மீதி பேர்லாம் இந்த இந்தியாவுக்கு சொந்தமானவங்க இல்லைங்கிறான். நாளைக்கு தமிழ்நாட்டில் இதே நிலை நடந்தால் என்னவாகும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் இந்தியர்களே இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த ஆபத்தை நோக்கி இந்த தேசத்தை நகர்த்துகிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்டது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் நடத்தி இருக்கிறான். 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறான் வெறும் 25 நாளில். வெறும் 25 நாளில். இட் இஸ் குவைட் சீரியஸ். வெறும் 25 நாளில் 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறான். பரஞ்சாய் அப்படிங்கிற பத்திரிகையாளர் எந்திரிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பிலே தேர்தல் ஆணையரை கேட்கிறார், ஏங்க பெரிய வெள்ளம் நடக்குது, மழை கொட்டுன்னு கொட்டுது பீகார்ல, 25 நாள் எப்படிங்க 65 லட்சம் பேரை நீக்கினீங்க அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஹரியானாவுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹரியானாவுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சட்டமன்ற தேர்தல், 6 மாசம் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் சேர்ந்து வர வேண்டியது சட்டமன்ற தேர்தல். சேர்ந்து வரணும், ஒரே டைம்ல வர வேண்டியது. என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஹரியானாவுக்கு ஒரு டைம்ல நடத்திட்டு மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாதம் தள்ளி வச்சான். காரணம்லாம் சொல்லல, 6 மாசம் தள்ளி வச்சான். அது எதுக்குன்னா வேலை பார்க்கணும்ல. இந்த மாதிரி வேலை அங்கேயும் பார்த்துருக்கான் மகாராஷ்டிரால. இந்த 6 மாசம் ஏன்டா தள்ளி வச்சுன்னு கேட்டா, மழை பெய்யுது அதனால தள்ளி வச்சிருக்கோம். 6 மாசம் மழை பெய்யுது. தேர்தலில் நீங்க எப்படி போய் ஓட்டு போடுவீங்க? மக்கள் தேடி போய் ஒரு இடம் இருக்கும், அங்க போய் ஓட்டு போட்டு வருவீங்க இல்லையா? ஆனா இங்க ஒவ்வொரு வீடா போய் பார்க்கணும். மழை கொட்டுன்னு கொட்டுது, ஒவ்வொரு வீடா உள்ள போய் பார்த்துட்டு 65 லட்சம் பேர் வாக்கு நீக்கிட்டான். இந்த இப்ப அவனு மழை தடையா தெரியல. ஆனால் மகாராஷ்டிராவிலே தேர்தலிலே கையாடல் செய்ய வேண்டும் என்பதற்காக 6 மாத காலங்கள் தேர்தலை தள்ளி போட்டான். எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலைங்க! இதை பார்த்துக்கிட்டு இந்த தேசம் சும்மா இருந்தா, சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடக்கும். ரொம்ப தூரம்லாம் இல்ல. எதிர்ப்பவர்களுக்கு வாக்கு இல்லை, எதிர்ப்பவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்கள் இந்தியர்களே இல்லை என்று சொல்லுவார். அதான் சொல்றான். என்ன கேட்கிறார் ஒருத்தர் விவாதத்துல, நியூஸ் 7ல, இந்தியர் அல்லாதவர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொன்னா அலிம்புகாரிக்கு ஏங்க கோபம் வருது, காங்கிரஸ்காரருக்கு ஏங்க கோபம் வருதுன்னு என்ன கேட்கிறாரு. நான் சொன்னேன், எப்ப எனக்கு அதுக்காக கோபம் வரல, உனக்கு வாக்கு போடலைங்கிறதுக்காக இந்தியர்களையே இந்தியர் இல்லைன்னு சொல்ற பத்தியா, அதுக்காக தான் கோபப்படுறேன் அப்படின்னு. நீதிமன்றத்தில் வழக்கு சென்றது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் நான் சொல்லுவேன், தலைவர் ராகுல் காந்தியுடைய இப்போதைய யாத்திரையும் இந்த எக்ஸ்போஸ் பண்ணது, ஓட்டு திருட்டை எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா, இது எவ்வளவு வரலாற்றில் சுதந்திர இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானது. இது ஜனநாயகம் அப்படியே அந்த எட்ஜில் நின்று அப்படியே கவர்ந்து போய் விழக்கூடிய நேரத்தில் தாங்கி பிடித்த ஒரு தலைவனாக இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி நின்று கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு. ஏன்னா முதல்ல இந்த வழக்கை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன். எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது பாயிண்ட் பை பாயிண்டா கவனிச்சுட்டு வர்றேன். என்ன பேசுறான், என்ன சொல்றான். ஆரம்பத்தில் இந்த வழக்கு எப்படி போச்சு தெரியுமா? 65 லட்சம் பேர் வாக்கு நீக்கிட்டான், 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்றான். உச்சநீதிமன்றமே ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, உச்சநீதிமன்றம் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மக்கள் போன போது, இது பேர் இடைக்கால தடையெல்லாம் தர முடியாது ஃபர்ஸ்ட் சொல்லுச்சு. யாரும் இடைக்கால தடை கேட்கல, அது வேற. இடைக்கால தடையெல்லாம் இல்லை, ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த வாய்தால பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதுதான் தலைவர் ராகுல் காந்தி இந்த கர்நாடகாவில் நடந்த ஓட்டு திருட்டை பற்றி பேசினார். இங்க வழக்கு ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஓட்டு திருட்டை பேசுகிறார். அதற்கு அடுத்த வாய்தால வழக்கறிஞர்கள், நம்ம காங்கிரஸ்ல இருந்து கபில் சிபலும் இருந்தாரு, அபிஷேக் மனு சிங்வியும் இருந்தாரு, கபில் சிபல் வேற கட்சியில் இருக்காரு, இவங்க எல்லாம் வாதம் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் தி அவுட்கம் ஆஃப் தி பெட்டிஷன், இந்த வழக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும்னா ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொன்னாரு, இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட், அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பின்னடைவில் போய்கிட்டே இருக்கு. இப்போ தலைவர் ராகுல் காந்தி இங்கே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வர்றார், இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவன். ஏன்னா பல நேரங்களில்
நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விட மிக முக்கியமானது ஒரு பங்கை களத்திலே இறங்கி செய்யும் போராட்டங்கள் அதை பெறுகிறது என்பது முக்கியமானது. இங்கே எக்ஸ்போஸ் பண்றாரு, அங்க வழக்கு இப்படி இருந்தது அப்படியே திரும்புது. அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்றான். 65 லட்சம் வாக்காளர்களை அப்ப ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வழக்கு போட்டிருக்கு. இதுல அவன் ரெண்டு கேள்வி கேட்கிறான். 65 லட்சம் பேர் எந்த காரணத்துக்காக நீக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் சப்மிஷன், நீங்க கேட்ட ரெக்கார்டெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீக்கி இருக்கீங்க. நீங்க கேட்ட ரெக்கார்டை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீக்கி இருக்கீங்க. நாட் ரெக்கமெண்டட் பை பிஎல்ஓஸ். பிஎல்ஓஸ் இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர்ஸ், உனக்கு இல்ல, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது போ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 2 காரணங்களுக்காக நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை தாங்க அப்படின்னு தான் கேட்டான் நீதிமன்றத்தில். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னா தெரியுமா? நீ நியாயமானவன் தானே, நீ நீதியானவன் தானே. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும்? நீக்கப்பட்டவங்க பட்டியலாம் தர பாரு, நாங்க ஏன் நீக்கி இருக்கோம் நீயே பாரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? we are not obliged அப்படின்னு சொன்னான். அப்படி தரணும்னு சட்டத்தில் இடம் இல்லை, நாங்க தர முடியாது அப்படின்னா. என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையம்? நாங்க தரணும்னு கட்டாயம் இல்லை, நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதே தேர்தல் ஆணையம், அதே நீதிமன்றம் படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு வந்தது. தலைவர் ராகுல் காந்தி இங்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்தியா முழுக்க ஒரு புரட்சி தீ பற்றிக் கொள்கிறது. அயோக்கியன் மோடி அயோக்கியத்தனம் செய்துதான் ஜெயித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சிக்கு வந்தது திருட்டுத்தனத்தினால் தான், வாக்கு திருட்டினால் தான் என்பதை அம்பலப்படுகிறது. நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசியில் நின்ற நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவை மாற்றுகிறார். நான் தான் எம்பி அப்படின்னு போடுறாரு. பத்திட்டு எறிகிறான் எல்லாருமே, ஏன்னா நான் தாண்டா ஜெயிக்கிறவன், நீ திருடிட்டடா அப்படின்னு போடுறாரு. காட்சி மாறுகிறது, காலம் மாறுகிறது. தலைவர் ராகுல் காந்தியின் புரட்சி அனைத்தையும் பேசுகிறது. நீதிமன்றத்துக்கு அடுத்த வாய்தா வருகிறது. நீதிமன்றம் சொல்கிறது, நீக்கப்பட்ட அனைத்து 65 லட்சம் பேருடைய பட்டியலை நீ கொடுத்தாக வேண்டும் என்று சொல்கிறது. இது தலைவர் ராகுல் காந்தியின் போராட்டத்தால் கிடைத்த வெற்றி. முதல்ல முடியாதுன்னா, சட்டப்படி அதுக்கு இடம் இல்லைன்னா, அதற்கு நீதிமன்றம் புள்ளி விவரமாக சொன்னது. ஒவ்வொருவருடைய பட்டியலையும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட வேண்டும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடணும், எலெக்ஷன் ஆபீஸ் வெளியிடணும், பூத் லெவலுக்கு அது போய் சேரணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதார் கார்டை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னான் அந்த 65 லட்சம் பேர்ல. இப்ப சொல்றா நீதிமன்றம் சொல்லுது, ஆதார் கார்டு காப்பியோடு என் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் எங்களை அணுகலாம் என்கின்ற அறிவிப்போடு ஒவ்வொரு பூத் லெவல்லையும் தெருக்கள்லையும் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆபீசர்ஸ் தொங்க விடணும். இது தொங்கவிடப்பட்ட செய்தி பீகாரில் இருக்கக்கூடிய பிரபலமான பத்திரிகைகளில் இடம்பெற வேண்டும், பிரபலமான செய்தி சேனல்களிலே வெளியிடப்பட வேண்டும், பிரபலமான ரேடியோக்களில் செய்தியாக வேண்டும், மக்கள் மன்றத்துக்கு செல்ல வேண்டும். அப்போது குறுக்கிட்ட தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் சொன்னார், இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஎல்எஸ் கொடுத்துட்டோம். பிஎல்எஸ் கொடுத்ததெல்லாம் விடுறா, நான் சொல்றதை நீ கேளு, ஏன் அதை டிஜிட்டலைஸ் பண்ண மாட்டேன்? இவை அனைத்தையும் மாடர்ன் பண்ணி டிஜிட்டலைஸ்ல எபிக் நம்பர் போட்டு தேடினா கிடைக்கிற மாதிரி செய்யணும். ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான தீர்ப்பை பீகார் எஸ்ஐஆருக்கு வாங்கி கொடுத்த தலைவர் ராகுல் காந்தி என்பதை வரலாறு மறக்காது. ஏன்னா இந்த கர்நாடகாவில் நடந்த இந்த வாக்கு திருட்டம், பீகார்ல நடக்க போற வாக்கு திருட்டம் ஒரே சமயத்தில் நடக்குது. கர்நாடகாவில் தலைவர் அடிக்கிறார், அடிக்கிறார். கர்நாடகால அடிச்சிட்டு நேரா பீகார் போறாரு, பீகார் யாத்திரையில இறங்குறாரு. நீதிமன்றத்தின் கதவுகள் கூட தலைவர் ராகுல் காந்தியின் போராட்டத்திற்கு செவி சாய்க்கிறது. மக்கள் மன்றத்துக்கு அது போய் சேர்கிறது. அதுதான் தலைவர் ராகுல் காந்தி, the kind of impact that he is making upon us. நம் மீது தலைவர் ராகுல் காந்தி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதுதான். ஒரு மனிதன் வரலாற்றின் மிகச்சரியான பக்கத்தில் நின்று வேண்டுமான்ற ஒரு விஷயத்தை எடுத்து சத்தியத்தின் பக்கம் நின்று நேர்மையின் பக்கம் நின்று களத்திலே போய் மக்களை சந்தித்தால் வரலாற்றின் பக்கங்களை மாற்ற முடியும், புரட்ட முடியும், நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை கூட மாற்றி எழுத முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் தலைவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி திணறா, வெளியிட்டியா தேர்தல் ஆணையத்தை கேட்கிறான். இல்ல வெளியிட்டோம், வந்துட்டு இருக்காங்க. மக்களை போய் நீ அணுகு, அந்த 65 லட்சம் பேர் யாருன்னு கூப்பிடு, என்கிட்ட கூட்டு வாங்குற. நீதிமன்றத்தில் சொன்னா தேர்தல் ஆணையம் செத்துட்டான்னா செத்து போனவங்க லிஸ்ட் நாங்க எடுத்துருக்கிறோம். ஏன் செத்து போனவங்க ஒரு 10 பேரை நீ கூட்டு வாங்க சொன்னாங்க. தேர்தல் மன்ற படத்துல வர மாதிரி செத்து போன 2 பேரை கூட்டு வாங்க. நீ யோகேந்தர் யாதவ்னு அவர் ஒரு பெட்டிஷனர் இந்த வழக்குல, செத்து போன 3 பேரை கூட்டு வந்துட்டாருங்க நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லி தெரியுமா? ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் என்ன விட்டான்னா,
செத்து போயிட்டாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் நீக்கிட்டோம். சும்மா செத்து போயிட்டாங்க, ஏன் முடிஞ்சா நீ தான் செத்து போன 3 பேரை கூட்டுவாங்க அப்படின்னு 3 பேரை கூட்டு வந்துட்டாங்க நீதிமன்றத்துக்குள்ள. 3 பேர் வந்து நிக்கிறாங்க, நாங்க தாங்க செத்து போயிட்டோம். தலைவர் ராகுல் காந்தி சாயங்காலம் டீயை குடிச்சிட்டு போட்டார். வரலாறுலயே முறையா செத்து போன கூட டீ குடிச்சேன் அப்படின்னு டீயை குடிச்சிட்டு போட்டோ போட்டார். வரலாறுலயே முறையா செத்து போன கூட டீ குடிச்சேன் அப்படின்னு. செத்து போன 3 பேர் நிக்கிறான் வந்து. இந்த அயோக்கிய பைய தேர்தல் ஆணையம், இந்த அவர் பேர் என்ன, வயசானவர் ஒருத்தர் வருவார் காவி துண்டு போட்டு, நித்யானந்தம். வாக்கு திருட்டுலாம் நீ சொல்லக்கூடாது, நீ எல்லாம் எங்களுக்கு டிக்டேட் பண்ணக்கூடாது. தேர்தல் ஆணையம் வாக்கு திருடன், நரேந்திர மோடி ஒரு வாக்கு திருடன். நீங்கள் ஜெயித்திருப்பது வாக்கு திருட்டில் தான். உங்களுக்கு தெம்பு இருந்தால், பிளான் இருந்தால் சட்ட ரீதியாக எங்களை சந்தியுங்கள், நாங்க உங்களை சந்திக்கிறோம். அப்போ 3 பேரை கொண்டு தேர்தல் நிறுத்திட்டான். இந்த அயோக்கிய பைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான் தெரியுமா கோர்ட்ல? டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா அப்படிங்கிறான். நீ என்ன சொன்ன? ஏண்டா சோத்துல உப்பு தான் போட்டு தின்றீங்களா? மான ரோசம் ஏதா இருக்கா? இல்ல உங்க சாவர்கர் மாதிரியே பிச்சை எடுத்து அப்படி வந்து சேர்ந்துட்டீங்களா இந்த இடத்துக்கு? எப்ப பார்த்தாலும் இப்படியே பணிஞ்சு போறீங்களா? ஒரு காலமாவது நெஞ்சை நிமிர்த்தி நின்று தலைவர் ஜவஹர்லால் நேருவை போல, என்றைக்காவது நெஞ்சை நிமிர்த்தி நின்று தலைவர் இந்திரா காந்தியை போல, என்றைக்காவது தலைவர் நெஞ்சை நிமிர்த்தி நின்று தலைவர் ராஜீவ் காந்தியை போல, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை போல நெஞ்சை நிமிர்த்தி நின்று பேசிதான் பாருங்க. அங்க போய் சொல்றான் திடீர்னு டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமாங்கிறான். நீ தானே சொன்ன செத்தவன் எவனையாவது கூட்டு வருவியான்னு கேட்டல? கேட்டியா இல்லையா? செத்தவனை கூட்டு இருந்தா செத்தவனை 3 பேர் கூட்டு வந்துடும். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க அம்பலப்பட்டு நிற்கிறது வாக்கு திருடர்கள். நாம் இளைஞர் காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய இந்த போராட்டம் தமிழ்நாட்டை வந்தடைந்ததுடைய விளைவு, நம்முடைய முதல்வர் நாளை மறுநாள் நம்முடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் தலைவர் ராகுல் காந்தியின் ஓட் அதிகாரி யாத்ரா பீகாருக்கு சென்று கலந்து கொண்டு அங்கு உரையாற்ற இருக்கிறார். தமிழ்நாடு வரைக்கும் எட்டிருச்சு. நாம் செய்ய வேண்டியது, இவர்கள் வாக்கு திருடர்கள். தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு திருட்டு ஆணையம், நரேந்திர மோடி ஒரு வாக்கு திருடன் என்பதை இந்திய மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு இளைஞர் காங்கிரசாரின் பொறுப்பு, ஒவ்வொரு காங்கிரஸ்காரரின் பொறுப்பு. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு அதிகப்படியான பொறுப்பு காங்கிரஸ்காரர்களுக்கு இருப்பதற்கு காரணம், இந்த மண்ணில் எவன் எக்கேடு கட்டா எவன் எனக்கு என்ன என்று RSS காரர்களும் இந்து மகாசபைக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே பணிய மறுத்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தி, அவரிடத்திலே சுதேசி இயக்கங்களை நடத்தி இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டது காங்கிரஸ் என்பதனால் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்திலே இப்படி சொல்லுவார்: சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆங்கிலேய IAS அதிகாரிகளுக்கு கிளாஸ் நடக்குது. அப்போ ஒரு ஆசிரியர் வந்து பயிற்சி நடத்துறாரு. அப்ப பயிற்சி நடத்தும் போது சொல்றாரு, ஒரு மொழி பேசுவதனால் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலம் என்கின்ற ஒரு மொழி பேசுவதனால் அந்த நாடெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்ற நாடுகள்லாம் கூட ஒன்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாடு எந்த நாடு? எந்த நாட்டை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம நாடு சொல்றான். இந்த நாடு, நீங்க எந்த நாட்டுக்கு இப்ப ஆபீசர்ஸா போறீங்களோ அந்த நாடு ஒரு பொழுதும் ஒரே நாடாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பல இனம் பல குழு. அப்போது ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார், அப்போது அங்கு இருந்த 4-5 இளைஞர்கள் எழுந்து அந்த ஆசிரியரின் பேச்சுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள். நாங்கள் பல இனம் பல குழு பல மொழி பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த 4-5 பேர் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னால. நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. We have our own special legacy. We have our own distinctive legacy. நமக்கென்று தனி வரலாறு உண்டு, தனி பாரம்பரியம் உண்டு. இப்போதல்ல அப்போதல்ல, எப்போதெல்லாம் இந்த ஜனநாயகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் களத்தில் நின்றது என்னமோ எப்போதும் காங்கிரஸ்காரர்கள் தான். அப்படி இன்றைக்கு களத்திலே நிற்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்த வாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சிறப்புரையாற்றிய அருமை தோழருக்கு நன்றி.